நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss சேலஞ்சோட டே 13. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, இன்னைக்கு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இப்போ வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பவித்ரா அவங்க வந்து, ஹாய் பவித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து எனக்கு அக்காவா தங்கச்சி என்னன்னு தெரியல, எனக்கு பரவாயில்ல. இருந்தாலும் ஹாய் பவித்ரா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை ஹாய்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ராணி சிஸ்டர் வந்து, மட்டன்லாம் நீங்க சாப்பிடவே மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. மட்டன் வந்து நாங்க வந்து சாப்பிடுவோம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் என்னன்னா இங்க உள்ள மட்டன் அந்த அளவுக்கு வந்து பிடிக்க ஒரு மாதிரி அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு. நம்ம ஊர் மட்டன்னா வந்து நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நல்லா நம்ம வேக வைப்போம்ல. இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேகிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்குது. அது போக இங்க பெருசா கட் பண்ணி கொடுப்பாங்க. அது என்னமோ தெரியல, இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இல்லாம இருக்கு. சோ அதனாலதான். ஆனா மட்டன்ல நல்லாவே நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஃபேமிலி எல்லாமே, நம்மளாம் மதுரை பக்கம், எப்படி வந்து சாப்பிடாம இருப்போம், எல்லாமே சாப்பிடுவோம். பட் சோ அதனாலதான் இங்க இருக்கிறனால, அதனால சிக்கன், அந்த மீன் அந்த மாதிரி போயிடுறது எனக்கு. அதனாலதான். ஆனா அப்பப்போ நாங்க அதான் 6 மாசத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி வாங்குறது. அதனாலதான் கொஞ்சம் வந்து பாத்திருக்க மாட்டீங்க நிறைய. சோ அதனாலதான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதான் ரீசன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டுதாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு புரோட்டீன் அப்புறம் ஃபைபர் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் கணக்கு, கலோரிஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இதுவும் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஹெல்தியா லைஃப் ஸ்டைல்ல ஒரு சாஃப்டா மூவ் பண்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்கல்ல. இது வந்து நான் வந்து பண்ற மாதிரியே தெரியல, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சிஸ்டர், இதுக்கு வந்து நான் பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, கேஷுவலா இருந்தாதான் அது வந்து நம்ம மனசு வந்து அடிக்ட் ஆகும். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொசீஜர் பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மள வந்து அப்படியே டென்ஷன் ஆயிடும். சோ அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரோட்டீன் ஃபைபர்னா, புரோட்டீன் ஐட்டம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, அதான் குவான்டிட்டி, அதுதான் முக்கியம். அதே மாதிரி ஃபைபருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ், இந்த அளவு சொல்றேன் இல்லையா, 100-150 கிராம் அதுக்குள்ள அதுதான் வந்து காட்டிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பொரியல் கூட்டு எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணுனா நிறைய எடுத்துக்கோங்க. அதுவே 2 வகை எடுக்கிறீங்கன்னா அதை பாதியா எடுத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க, ஈக்குவல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து கனகாக்கா அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க. அவங்கள பாத்துட்டு வந்தவங்க, நீங்க நல்லா ஒல்லி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இவங்களுக்கு அப்படியே தாங்களே மேலே கிளை குதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, இந்த மாதிரி கேட்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப சொன்னாங்களா, என்னோட உடன்பிறப்பு வினிதாதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி, டெல்லி தமிழச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டாங்களாம். சோ என்னை விட நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சொல்றீங்கல்ல, நீங்க உங்களாலதான்க்கா, நாங்க உங்களாலதான் வந்து இருக்கு. நீங்க சொல்றதுதான் நிறைய மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு பொண்ணா நாங்க வந்து நிறைய விஷயத்த வந்து கத்துக்கிறோம், அது போக வெயிட் லாஸும் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சோ என்னன்னா, சின்ன வயசுல நிறைய பட்டாச்சு இல்லையா, அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிருப்போம் இல்லையா. சோ அததான் நான் வந்து ஷேர் பண்றேன். சோ கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ அதுதான். அதுக்கப்புறம் சாந்தி சிஸ்டர், அவங்களுக்கு நேற்று பர்த்டே பிஸ்னஸ் சொன்னோம்ல, அவங்க எல்லாருக்குமே நன்றி சொன்னாங்க. அது போக இன்னைக்கும் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஏன்னா நாளைக்கு தானே அவங்களுக்கு பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சாந்தி சிஸ்டர். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்களுமே சொல்லியிருந்தீங்க எனக்கு, நீங்க பிளஸிங் கொடுத்திருந்தீங்க. எனக்கு அதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஐ திங்க் நீங்க 31ல இருந்து 32 போறதா சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்களோட லைஃப்ல நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அதுதான் சொல்வேன். அதுக்கப்புறம் ரோசி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன சிஸ்டர் லஞ்சுக்கு பன் கொடுத்துட்டு இருக்கீங்க, இது வந்து நாட் ஹெல்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் அதுல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். எப்பவுமே நான் அதை கொடுத்துறது இல்ல. நான் வந்து அது பிரெஞ்ச் ஃப்ரைஸும் இதுக்கு பன்னும் எதுக்கு கொடுத்து விட்டேன்னா, அன்னைக்கு அவனுக்கு உடம்பு முடியல. சோ பிள்ளைங்க வந்து சுத்தமா சாப்பிட மாட்டாங்க. நம்ம கண் முன்ன இருந்தாவது எதையாவது திணிச்சு விட்டுருவோம்.
அதுவே ஸ்கூலுக்கு போகையில எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அது போக 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போறான், பால் மட்டும் தான் குடிச்சிட்டு போவான். இப்ப வந்து எக்ஸாம் நடக்கிறதுனால 11 மணிக்கே வந்து வீட்டுக்கு வந்துடுறான். எப்பயும் 12 மணிக்கு வருவாப்ல, இப்ப வந்து 11 மணிக்கு வந்துடுறான். சோ அவன் வந்து 10 மணிக்கு அந்த மாதிரிதான் வந்து சாப்பிட போறான். சோ அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொடுத்தோம்னாவது இந்த முடியாத டயத்துக்கு வாய்க்கு வைக்கும் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இதுதான். பிள்ளை சுத்தமா சாப்பிடாம வர்றதை விட ஏதோ ஒண்ணு சாப்பிடறானேன்ற ஒரு திருப்தியும் இருக்கு இல்லையா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி. சோ அதுக்காக தான் பன் வந்து வச்சு விட்டது. மத்தபடி என்னோட டெய்லி வீடியோஸ் பாத்தீங்கன்னா அப்படி கொடுக்க மாட்டேன். உப்புமா, இட்லி இந்த மாதிரிதான் கொடுத்து விடுவேன். ஏன்னா இங்க உள்ள லைஃப் ஸ்டைல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லா பிள்ளைங்களும் சப்பாத்தி தான் கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு சப்ஜி வச்சு, சப்ஜினா ஏதாவது ஒரு காய்கறியோ ஏதாவது கூட்டு பொரியல் இதெல்லாம் வச்சுதான் அவங்க ரொட்டி எல்லாம் கொண்டு வருவாங்க. சோ இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் அதுதான். அது போக சீக்கிரம் வந்துடுறாங்கல்ல, நான் மதியம் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு ஊட்டி விடுவேன். அவங்க வந்து அப்பதானே சிஸ்டர் பழகுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் வந்து வீட்டுல அதுதான் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க சீக்கிரமா போயிட்டு வந்துடுறாங்க இல்லையா, சோ அதனால அது நீங்க வந்து நல்ல முறையதான் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் என் பக்கத்து இருக்கதே நான் வந்து சொல்லணும் இல்லையா, சோ அதனாலதான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் ராஜி சிஸ்டர் திருப்பூர்ல இருந்து நான் வந்து உங்களோட சைலண்ட் லைக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வீடியோஸ் வந்து பார்ப்பேன், உங்களோட வீடியோஸ் பார்த்து நான் வெயிட் லாஸும் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு இருந்தாங்க. அது போக உங்களோட சைலண்ட் லைக்கர்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இப்படிதான் வந்து கமெண்ட் பண்ணாமலே நம்மளோட வீடியோ பிடிச்சு நம்ம வீடியோ பார்த்து வெயிட் லாஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சோ நானுமே பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கும் நம்ம வந்து கமெண்ட் பண்றோமா, இல்ல சோ எல்லாருமே அப்படித்தானே. சோ இருந்தாலும் இப்ப வந்து சொல்லிருக்காங்க பாருங்களேன், அதுவுமே பெரிய சந்தோஷமா இருக்கு சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் காய்கறி கடை நாங்க வச்சிருக்கோம் சிஸ்டர், அதனால நான் வந்து காய் வந்து சாப்பிடுவேன். அது ஒரே ஒரு காய் செய்யறேன்னா அதை வந்து நான் நிறைய எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னோட வீடியோஸை நீங்க பாக்குறீங்கன்னாவே நான் ஒரு வெஜிடபிள்ஸ் செஞ்சேன்னா அதை கொஞ்சம் அதிகமா செய்வேன், அதையே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா எடுத்துக்குவேன். நீங்க வந்து 2 காய்கறி செஞ்சா 2 போர்ஷனா எடுத்துக்கலாம். அப்புறம் என்னன்னா காய்கறியே வச்சு சாப்பிட்றேன் சிஸ்டர், வேற அப்படி வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. புரோட்டீனும் கொஞ்சம் எடுத்துக்கணும்ல, ஃபைபர் எடுக்கிறீங்க, புரோட்டீனும் எடுத்துக்கணும் இல்லையா. முட்டையோ இல்ல கொண்டைக்கடலை அவிச்சது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, புரோட்டீன், சிக்கன், மீன் மேக்கர், இந்த மாதிரி நிறைய நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம்ல, புரோட்டீனும் வந்து இருக்கணும் சரிங்களா. சோ அதனால புரோட்டீன் ஃபைபரை 2 ஈக்குவலா எடுத்துக்கோங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கிரிஜா சிஸ்டர் வந்து நிறைய பெண்களுக்கு நீங்க வந்து மோட்டிவேஷனா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இதை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஏன்னா ஏதோ வீடியோ போட்டுட்டே இருக்கும், என்னைக்காவது ஒரு சக்சஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு 100 சிஸ்டர் என்னோட க்ளோஸா நான் என்ன வீடியோ போட்டாலும், வெயிட் லாஸ் தவிர்த்து நான் என்ன வீடியோ போட்டாலும் பாக்குறதுக்கு ஒரு 100 பேர் எனக்காக இருக்கீங்கல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சில பேர் என்னன்னா வெயிட் லாஸ் வீடியோ போட்டா மட்டும்தான் பாக்குற மாதிரி இருப்பாங்க. சோ அவங்களோட யூசேஜ் அது மாதிரி. ஆனா இன்னும் ஒரு 100 சிஸ்டர்ஸ் வச்சுக்கலாம் மேக்சிமம். அந்த 100 சிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என் கூட ரொம்ப க்ளோஸ்டா நான் என்ன போட்டாலும் பாப்பாங்க. சோ அந்த மாதிரி ஏன்னா என்ன பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. சோ அதே மாதிரி அவங்களே அந்த அளவுக்கு என்ன வந்து க்ளோஸா இருக்காங்க. சோ அவங்களுக்கு என்னோட மோட்டிவேஷன் பிடிச்சிருக்கு, அது போக நிறைய இருக்கு இல்லையா. சோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாருமே சொல்றது. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் அதான் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து முருகனோட ஆசீர்வாதம் உங்க ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நிறைய பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளவு சிஸ்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நார்மலாவே 3 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். ஒரு பாட்டில்ல கூட நீங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க 3ல இருந்து 4 லிட்டர் வரைக்குமே குடிக்கலாம் சரிங்களா. அதுவும் இந்த மே ஜூன் அந்த ஹை லெவல் வெயில் டைம்ல நம்ம 5 லிட்டர்ஸ் கூட குடிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா. சோ இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு ஒரு 3 லிட்டர் நீங்க ஓகே தான் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கருப்பு உளுந்து வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வரகு அரிசியும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இத 3ஐயுமே நல்லா வறுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டு சுடுதண்ணில களி மாதிரி வந்து கிண்டி சாப்பிட்டா நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், டேஸ்டியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த திங்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு இங்க இல்ல, சோ அதனால நான் செஞ்சு காட்ட முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து இருக்கும், அதை ஷேர் பண்ணுங்க, நம்மளும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். அது போக நிறைய விஷயங்கள் நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஹெல்தியா ட்ரை பண்ணுங்க. நம்ம சொல்ற பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா, சோ அது மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
எக்கு முட்டை இங்க வச்சிருக்கீங்களே விழுந்துராதா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க சிஸ்டர். இது வந்து ஃபுல் ஸ்லாப்ல தானே வச்சிருக்கிறேன், சோ அதனால வந்து விழுகாது. அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா டெய்லி இங்கதான் வச்சு எடுக்கிறோம். இது ஃபுல் கவர்டு, ஃபுல்லாவே இங்க வந்து கவரா தான் வந்து இருக்குது. அதுக்குள்ளேயும் ஒரு மூடியை தள்ளி விட்டேன். அதனால வந்து சேஃப்டி தான். அதுக்கப்புறம் சத்துமாவு கஞ்சி வந்து குடிச்சுக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. சத்துமாவு கஞ்சி குடிங்க, அதுல வந்து சால்ட் ஆட் பண்ணி வந்து குடிங்க. உப்பு, சீனியோ வேற நாட்டு சக்கரையோ வெல்லம் அது மாதிரி ஆட் பண்ணிடாதீங்க, அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ், அந்த மூஸ்லி இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நானே எடுத்திருக்கேனே நிறைய தடவை. அப்படியே ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துட்டு நீங்க ஸ்நாக்ஸா ஈவினிங் டைம்ல சாப்பிடலாம். அப்படியே நல்லா ஸ்மெல் சாப்பிடுறதுக்கு நல்லா கிரன்ச்சியா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கம்பு இருக்கு இல்லையா, கம்புமே நல்லா அப்படியே வறுத்து வச்சுட்டு அப்பப்ப நீங்க வந்து மென்னு தின்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், வேர்க்கடலை கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், ஸ்வீட் கார்ன், அப்புறம் கார்னையே சுட்டு அவிச்சு, அப்புறம் மக்கானா, பாப்கார்ன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்நாக்ஸ். ஆனா கொஞ்சமா எடுத்துக்கோங்க போர்ஷன்ஸ், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் நீங்க வந்து நினைக்கிறது ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பா ஈவினிங் டைத்துல எனக்கு ரொம்ப பசிக்குது சிஸ்டர், நான் எப்படி அந்த ஸ்நாக்ஸ் ஒரு ஏதோ சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றீங்க. காலைல 9:30க்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா மதியம் வந்து ஒரு 1:30 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1:30 மணி 2 அதுக்குள்ள சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 6:30க்கு நம்ம சாப்பிட்றோம். அந்த கேப் இடைவெளி இருக்குல்ல, அதுல தண்ணி குடிங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைவர்ட் பண்ணுங்க சரிங்களா. நல்லா வந்து அந்த 3 வேளையும் கரெக்டா வந்து சாப்பிடுங்க. புரோட்டீன், ஃபைபர் உங்களுக்கு நல்லா தாக்கு பிடிக்கும் சரிங்களா. சோ நீங்க பிளான் பண்றது மீல பொறுத்துதான் இருக்கு சரிங்களா. அப்படி உங்களுக்கு ஈவினிங் டயத்துல ஏதாவது தேவை, இந்த நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அளவா. அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கிறது, கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிக்கிறதா குடிங்களே, உங்களுக்கு சூப்பரா டைவர்ட் பண்ணிடலாம். எனி டைம் வந்து வெள்ளரிக்காய் மட்டும் வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப கலோரிஸ் கம்மி. அப்புறம் கொய்யாக்காய் நல்லா சாப்பிடலாம். இந்த மாதிரி செலக்டடா சில விஷயங்களை எப்பவுமே வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் எப்பவுமே வச்சுக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் கொய்யாக்காய் சரிங்களா. அதுக்கப்புறம் வெண்பூசணி ஜூஸ் வந்து எப்ப வேணாலும் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குடிக்கலாம், ஆனா எம்டி ஸ்டமக்ல குடிக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். அதுவும் வெண்பூசணி ஜூஸ் டெய்லியும் வந்து குடிக்க வேணாம், ஏன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், அது சளி பிடிக்க வாய்ப்பு உள்ளது. அதனால வாரத்துக்கு ஒரு தடவை 2-3 தடவை அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வெண்பூசணி இருக்கு சொல்றீங்க, ஜூஸ் பண்ணி மட்டும் தான் குடிக்கலாமா, இல்ல பொரியல் பண்ணி இல்ல சாம்பார்ல போட்டு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம் சரிங்களா. ஆனா அந்த நான் இப்பவே சொல்றேன், அதே மாதிரி சொரக்காயும் எடுத்துக்கோங்க. நீர்காய்கள் இருக்கு இல்லையா, சொரக்காய் அதே மாதிரி ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ஆனா நீங்க சமைச்சு சாப்பிடறதை விட இதை கொஞ்சம் பச்சையா அரைச்சு ஜூஸ் குடிக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். சோ இப்படியும் சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம் சரிங்களா. அதுதான் வந்து சொல்றேன். அப்புறம் அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே, ஃப்ரூட்ஸ் அப்புறம் பழங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு கூட சிஸ்டர் கேட்டாங்க, ஆப்பிள் வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கலாமா, கேரட்டை ஜூஸ் பண்ணி குடிக்கலாமா, இல்ல ஏபிசி ஜூஸா வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கல்ல. நீங்க வந்து நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரூட்டாவே கட் பண்ணி சாப்பிடுறது, கேரட்டை மென்னு சாப்பிடுறது இன்னும் நல்லது. அதுல நிறைய நார்ச்சத்து அதிகமா இருக்கும். ஜூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நார்ச்சத்து கம்மியாகும் சரிங்களா. ஆனா நம்ம ஏபிசி அந்த ஆப்பிள், ஏபிசி, பீட்ரூட், கேரட் 3ஐயும் போடுறோம் இல்லையா. ஆனா 3ம் சேரும் போது அதோட இதுவும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை ஃப்ரெஷ்ஷா சாப்பிடறதுல நல்லதுதான் சரிங்களா. எதுனாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழம் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் கேட்டீங்க. சாப்பிடலாம், 1-2 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவைக்களி வந்து 2 டைம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு டைம் சாப்பிட்டுக்கோங்க, கலோரிஸ் வந்து அதிகமாயிடும். சோ அதனாலதான் சொல்றேன், ஒரு டைம் ரவைக்களி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொரு வேளை அப்படி இல்லைன்னா கொஞ்சம் 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நேரத்துக்கு இன்னொரு நேரத்துக்கும் சாப்பிட்டுக்கோங்க. அதிகமா சாப்பிடாதீங்க சரிங்களா. சோ ஆல்மோஸ்ட் நீ கமெண்ட் எல்லாமே சொல்லியாச்சு. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நம்ம வந்து டேவை சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெஷ்ஷா. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து 59.45 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா காலையில வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து என்ன குடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ கொஞ்சம் வெயிலா தானே இருக்கு. ஸோ வந்து வெந்தய பொடி வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து குடிக்க போறேன். வறுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாலே போதும். அதுக்கப்புறமா இதுல வெது வெதுன்னு தண்ணியை சேர்த்து நம்ம வந்து குடிக்க போறோம், அவ்வளவுதான்.
தான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கொழுப்புகள் குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் மழை டைம் இருக்கவும் தான் இதை வந்து குடிக்காம இருந்தேன், ஏன்னா இது வந்து ரொம்ப குளிர்ச்சி இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அம்மாச்சி தான் எந்திரிச்சிட்டாங்க, அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து போனேன். நீங்க நல்லா 1 மணி நேரம் வந்து வாக்கிங் போங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மாடிக்கு வந்தேங்க, கொஞ்ச நேரம் அப்படியே அந்த சன்லைட்டை வந்து வாங்கிட்டு பாருங்களேன் எந்த அளவுக்கு கூசுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி கருவேப்பிலை பறிச்சுட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் இங்க பாருங்க கம்பளி எல்லாம் வந்து காய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த மாசம் குளிர் வரும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால இப்போ கொஞ்சம் வெயில் போடும் போதே காய போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு காய போட்டு ட்ரை வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அது பேக் பண்ணி வச்சிருந்ததுனால லைட்டா வந்து காய போட்டா நல்லா இருக்கும் இல்லையா, அதனால போட்டு எடுப்பாங்க. இனிமே சுற்று எல்லாமே இது மாதிரி தான் போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் எந்திரிச்சாங்க, எந்திரிச்சதான் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு மேகி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பச்சை மிளகாலாம் போட்டு சூப் மாதிரி பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் இல்லையா, இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு சூப் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். காஃபி எல்லாம் போட்டு அம்மாச்சிக்கு போய் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து ரெடி பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு வச்சு ஆம்லெட் தான் வந்து பண்ண போறோம், வெஜ் ஆம்லெட். கேரட் நல்லா துருவி வச்சிருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தலை இல்ல, அதனால வந்து எடுத்து வைக்கல. இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து ப்ரோட்டீன் ஒரு ஃபுட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து நைட் டின்னரா எடுத்துக்கலாம், இல்லைன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை மதிய ஒரு போர்ஷனா கூட நீங்க எடுத்துக்கலாம். கடலை மாவுல வந்து நம்ம துருவி வச்சிருக்க கேரட் வந்து எடுத்துக்கலாம், வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி கூட நீங்க வந்து சேர்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு சேர்க்கல. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிளகுத்தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஒரு தோசை மாவு பதம் மாதிரி ஒரு ஆம்லெட் போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் சீரகம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், ஆனா இந்த மாதிரி பிளைனா சாப்பிட்டா ஆம்லெட் மாதிரி வந்து இருக்கும். சீரகம்லாம் சேர்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து நல்லா ஆயில் மட்டும் லைட்டா கிரீஸ் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே ஆயில் வந்து சேர்க்க போறது கிடையாது. இந்த மாதிரி வந்து உடனே வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் தோசை மாதிரி. இது ஒரு ஆம்லெட் மாதிரி வந்து நல்லா டேஸ்டியா இருக்குங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொத்தமல்லி தலை இருந்தா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, ஃபிளேவர் நல்லா இருக்கும். கருவேப்பிலை நிறைய சேர்த்திருக்கேன் பாருங்களேன், செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாவும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவையானது. சாஃப்டாவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து 2 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன் பாருங்களேன், நல்ல ஃபில்லிங்கா வந்து இருக்கும். சரிங்களா, இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி நைட் டின்னர், காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். மதியத்துக்கு ஒரு போர்ஷனா நீங்க வந்து எடுத்துக்கலாம். 2 பீஸ் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன் காலை பிரேக்ஃபாஸ்ட், செம்ம டேஸ்டியா இருந்தது. சரி, அவங்க எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு இல்லையா, ஹஸ்பண்ட் இப்பதான் எந்திரிச்சாரு. அவர் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்குள்ள நம்ம சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா பிளாக் காஃபி ஒன்று போட்டு வந்து ரிலாக்ஸா வந்து குடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே கொஞ்சம் ரிலாக்ஸும் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா வேலையும் அதிகமா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு, இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருந்தோம் இல்லையா, அதனால எனக்கு ஒரு 4 ஆம்லெட் மாதிரி வந்திருந்தது. ஸோ அதனால பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் வந்து கொடுத்துட்டேன். அவருக்கு வந்து ஒரு 2 பிரெட் வச்சுட்டு அதில் வந்து காஃபிலாம் போட்டு பட்டர்லாம் தடவி டோஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெளியில வந்து ஆப்பிள் வந்து வித்துட்டு போனாங்க, ஸோ போய் வாங்கினேன். 1 கிலோ ஆப்பிள் 150 ரூபான்னு வித்தாங்க. நம்ம ஊர்ல எவ்வளோன்னு சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது ஆப்பிள் பார்க்கறதுக்கு, ஸோ அதனால வாங்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க பிள்ளைங்களுக்கும். ஸோ அவர் கட் பண்ணிட்டு இருக்க கேப்ல நம்ம வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன். அழகா இந்த மாதிரி வந்து தோல்லாம் சீவி கட் பண்ணி கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க, பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதான் நல்லா வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு நல்லா குளிச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. தலை குளிக்கல, ஆனா வந்து ஆயில் மசாஜ் நெத்தியில வடியாம இருக்கும் இல்லையா, அதனால ஆயில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஹஸ்பண்ட் தான் நல்லா ஆயில் மசாஜ் வந்து பண்ணி விட்டாங்க, நல்லா ரிலாக்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் தலையெல்லாம் பின்னி போட்டுட்டு சூப்பரா நானும் வந்து ஒரு 4 பீஸ் ஆப்பிள் வந்து சாப்பிட்டேன். ஆப்பிள்லாம் வந்து சாப்பிடலாம், காலை பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நீங்க நிறைய கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இஞ்சி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். அப்பப்ப இந்த மாதிரி இஞ்சி டீயும் போடுறதுங்க, அதான் தண்ணியா வந்து போடுறது. அப்புறம் ஹஸ்பண்டும் கேட்டாங்களா, அவங்களுக்கு வந்து சேர்த்து போட்டுட்டு அவங்களுக்கு 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு. அம்மாச்சிக்கு ஆப்பிளோட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மக்கா
மிஸ்ஸி அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்குல்ல, அதுல டிஷர்ட் எப்படி பண்ணிட்டு ஆடுறா பிள்ளைல, இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பாருங்களேன் அழகா பண்ணுது பாருங்களேன். பெரியவன் பண்றத பார்த்து அப்படியே சின்னவன் அப்படியே காப்பி கேட்டுங்க அப்படியே வந்து பண்ணுவாங்க. அதான் சீக்கிரமா அவங்க எல்லாமே பண்ற மாதிரி வந்து இருக்கும், சின்னவங்க பெரியவங்களை விட. கியூட்டா இருந்தது. அதுக்கப்புறம் சரி கொள்ளு ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு மதிய லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொள்ளு வந்து இன்னைக்கு வறுத்துட்டு தான் சேர்த்திருக்கேன் சரிங்களா. அதுல எப்பயும் போல தக்காளி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வேக வச்சாச்சுங்க, தண்ணி எல்லாம் வச்சு. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வறுத்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் இங்க பாருங்களேன், இவர் பஞ்சாயத்துக்கு காருக்கு தான் 2 பேரும் 1000 கார் இருந்தாலும் 2 பேரும் ஒரு காரை தாங்க எடுப்பானுங்க. ஸோ எங்களுக்கு பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போய் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து சிக்கனை வந்து பாத்தீங்கன்னா உப்பு கறி தான் வந்து பண்ண போறேன். ஸோ பாருங்களேன், சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு லெக் பீஸ்ல எல்லாம் லைட்டா கீரல் போட்டு வச்சாச்சு. நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இங்க வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன், வரமிளகா, பூண்டு தட்டி வச்சிருக்கேன், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு இல்லையா. சின்ன வெங்காயம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கடாயில என்ன சுடு பண்ணி சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க, பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது சின்ன வெங்காயம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு இதுதாங்க வர காரமே. ஸோ அதனால நல்லா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சைடு குக்கர் விசில் போச்சு இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரா வெந்திருக்கு. மத்து இருந்துச்சுன்னா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு கூட அரைச்சிக்கலாம். சரி இந்த சைடு வெங்காயம் வதங்கினதும் அப்படியே நம்ம சிக்கனை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுக்க போறோம். சுருள ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். நாங்களாம் சின்ன பிள்ளைல நாங்க அந்த வீட்டுல எல்லாம் நாங்க ஏதாவது சமைக்கிறோம்னு சொன்னாவே இந்த ரெசிபி தான் செய்வோம். ஏன்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொள்ளு பயிறு நிறைய எடுத்திருக்கேன் பாருங்களேன், அதை நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் சொல்லியிருந்தீங்க ஒரு சிஸ்டர். ஸோ அதனாலதான் இன்னைக்கு அந்த மாதிரியே பண்ணியாச்சு. நான் கொள்ளு பயிறு நிறைய எடுத்திருக்கேன், நீங்க கம்மியா கூட எடுத்துக்கலாம். இந்த சைடு தண்ணி நல்லா ஈர்த்து வருது பாருங்களேன் சிக்கன். ஸோ அதை வந்து சுருள வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நான் வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கிட்டேன். இந்த சைடு புளியும் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா, கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த குறக்குறன்னு அரைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த பொடியையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு புளியை வந்து கரைச்சு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட கொள்ளுப்பருப்பை வேக வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். கொள்ளுப்பருப்பு நீங்க கம்மியா கூட யூஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்களேன், நல்லா தண்ணி எல்லாம் உறிஞ்சு நல்லா வந்துருச்சு. அதுக்கெல்லாம் வந்து நல்லா மிளகுத்தூள் வந்து சேருங்க, செம்மையா இருக்குங்க. சளி எல்லாம் பிடிச்சா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு அதனாலதாங்க பிள்ளைங்களுக்கு சளி, நமக்கும் சளி இல்லையா. சோ நல்லா போட்டாச்சு சூப்பரா. ரசமும் சுருக்குன்னு இந்த சைடு வந்து உப்பு கறியும் செம்ம காம்பினேஷனா வந்து இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா சுருள இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். உப்பு கறி சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஆயில் வந்து கம்மியா தான் சேர்த்திருக்கேன் சரிங்களா. ஆனா இன்னும் நிறையவே சேர்ப்பாங்க, நம்ம தான் வெயிட் லாஸ்ல இருக்கும்ல, அதனால ஆயில் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். இன்னும் நிறையவே சேர்ப்பாங்க இதுல ஆயில். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி தலை இருந்தா தூவுனா சூப்பரா இருக்குங்க, எங்கிட்ட இல்ல அதனாலதான் தூவல. அதுக்கப்புறம் பாருங்களேன், சாதம் குக்கர்லயே வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு கொள்ளு ரசம், சாதம், உப்பு கறி எல்லாம் வச்சு கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு இந்த பயிர் இல்லாம இந்த தண்ணியா வந்து எடுத்துட்டு போனேன், அவங்களுக்கு அப்படிதான் பிடிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரசம்னாவே ஆப்ஷனலே இல்லைங்க. நான் வந்து அவளை வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி அழகா புழுன்னு வந்துரும். நீங்க ரவை களி பண்ணிட்டு கூட அது கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், செம்ம டேஸ்டியா இருக்கும். நான் வந்து பாருங்களேன், அவள் கூட நிறைய அந்த கொள்ளு ரசம், அதுக்கப்புறம் உப்பு கறி வந்து ஒரு 4-5 பீஸ், வெள்ளரிக்காய் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு லஞ்சு. அதுக்கப்புறம் சரி பாத்திரத்தை எல்லாம் கையோட கழுவிடலாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாம் கையோட வந்து கழுவி எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா துணி வந்து காலில இருந்து மிஷின்ல போடுறதே மறந்துட்டேன். ஸோ நல்லா வெயில் போட்டு விட்டுட்டு வந்துடலாம், சேர்ந்து போச்சுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு மிஷினை போய் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு கீழே வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய கிளாஸ்ல தண்ணி குடிச்சேங்க. வெயிட் லாஸ் டயத்துல நிறைய தண்ணி குடிங்க. சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி குடிங்க. சாப்பிட்ட உடனே குடிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து மாடிக்கு போனேன் சரிங்களா, துணியை காய போடலான்னு சொல்லிட்டு. செடி எல்லாமே கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது, ஸோ அதனால அவங்களுக்கு நல்லா தண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் துணி எல்லாத்தையுமே காய போட்டு விட்டேன். வெயில் கொஞ்சம் ஆயிடுச்சுனாவே ட்ரை ஆயிடுது செடி. ஆனா குளிர் காலத்துல அப்படியே இலெல்லாம் உதிர்ந்து ஒரு மாதிரி ஆயிடும். செடிக்கு வந்து அந்த வெயில் இல்லாம போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, சரி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேர் காஃபி போட்டேன். அதுக்கப்புறம் மாமா வந்து காரசேபு வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதை அம்மாச்சிக்கு வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரசேபு வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம்
பார்க்கும்போது கிரேவிங்ஸ் இருக்காதான்னு கேட்பீங்க. நமக்கு சாப்பிட்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம வந்து அந்த கிரேவிங்ஸை வந்து மறந்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. ஸோ கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருந்தாங்க. அம்மாச்சியும் மாமாவும் பழக்கடைக்கு போயிருந்தாங்களா. ஸோ அதனால கேட் இந்த சைடு பூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட் சைடு போய் தான் டியூஷன்ல போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு 6:30 மணி ஆயிடுச்சுங்க. உப்பு கறி இருந்தது இல்லையா, அதையும் லைட்டா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு ரசம் இதையும் நல்லா சூடு பண்ணிட்டாச்சு. உப்பு கறி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸ் எடுத்துட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்ளு ரசம் வச்சு சூப்பரா வந்து குடிச்சாச்சு. சூப்பரா ஃபில்லிங்கா வந்து இருந்ததுங்க. நல்ல தொண்டைக்கு இதமா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த கொள்ளு ரசம் இதெல்லாம் இருந்தது, உப்பு கறி, அதுக்கப்புறம் சாதம் எல்லாத்தையும் வச்சு டின்னர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இந்த உப்பு கறியில வந்து கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்தா செம்ம டேஸ்டியா இருக்கும். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி வந்து குடிங்க. ஸோ இன்னைக்கு டே வந்து நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னலாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Bye.